அனைவருக்கும் வணக்கம். பீகாரில் சட்டமன்ற தேர்தலானது 2 கட்டங்களாக வரும் நவம்பர் 6, 11 தேதிகளில் நடைபெற்று வாக்கெண்ணை முடிவுகள் நவம்பர் 14 அன்று வெளியாக உள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் ஆளும் கட்சியான பாஜக மற்றும் நிதிஷ்குமாரின் கட்சியும் போட்டியிடுகின்றன. எதிர்க்கட்சியில் தேஜஸ்வி யாதவ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால், சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது சார் என்ற பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவும் தந்துள்ளபடியால் வாக்காளர் பட்டியல் நடைமுறைக்கு வந்து தேர்தல் நடக்க உள்ளது. இதை தவிர இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதனால் வரையில் மற்ற கட்சிகள் வெற்றி பெறுவதற்காக, அதாவது தமிழகத்தில் திமுக மற்றும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன் சுராஜ் என்ற கட்சியை துவக்கி நேரடியாக களத்தில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் மற்ற கட்சிகளை வெற்றி பெற வைத்த பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய கட்சியை வெற்றி பெற வைப்பாரா, இவருடைய வீகம் இவருக்கே பயன்படுமா என்ற கேள்வியானது எழுந்த நிலையில் இங்கு ஒரு போட்டியானது நடைபெற்று வருகிறது. அதுமில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளது. பீகார் சட்டமன்றத்தில் 243 தொகுதிகள் உள்ளன. இதில் ஒரு கூட்டணி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைய குறைந்தபட்சம் 122 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் யார் இந்த தேர்தலில் முந்துகிறார்கள், யார் வெற்றி பெறுவார்கள் என்று ஜேவிசியின் கருத்து கணிப்பை டைம்ஸ் நவ் வெளியிட்டுள்ளது. ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதியில் போட்டியிடுகிறது. மற்றும் ராம் விலாஸ் பாஸ்வானின் வாரிசின் கட்சியான லோக் ஜனசக்தி 29 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 6 இடங்களிலும், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா 6 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்றன. அதேபோல் மகா கட்பந்தன் என்று அழைக்கப்படுகின்ற மகா கூட்டணியை காங்கிரசும் தேஜஸ்வி யாதவும் அமைத்துள்ளனர். அதில் தேஜஸ்வி யாதவ் கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் 143 இடங்களிலும், காங்கிரஸ் 61 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல் அதாவது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 20 இடங்களிலும், விஐபி 15, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 9, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 தொகுதிகளில் ஒரே கூட்டணியாக மகா கட்பந்தன் மெகா கூட்டணி என்று அமைத்து போட்டியிடுகிறது. இதை தவிர ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ், ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி ஆகியவை தனித்தனியாக போட்டியிடுகின்றன. இப்படி ஒரு 4 முனை போட்டியாக 5 முனை போட்டியாக இருப்பதால் இந்த தேர்தல் கருத்து கணிப்பானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட போட்டியில் பீகார் தேர்தலில் குறைந்தபட்சம் 122 தொகுதிகளில் வெற்றி பெறும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் நிலையில் பாஜக மற்றும் நிதிஷ்குமார் கட்சி இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த குறைந்தபட்ச இலக்கை அடைந்து விடுகிறது. அதாவது 120 முதல் 140 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும், அதாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று தெரிகிறது. இதில் பாஜக 70 முதல் 89 தொகுதிகளை கைப்பற்றும். அதேபோல் பீகாரில் உள்ள ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 42 முதல் 48 இடங்களும், லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சிக்கு 5 முதல் 7 இடங்களும், இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சாவுக்கு 2 இடங்களும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவுக்கு 2 இடங்கள் என அதிகபட்சமாக 140 இடங்கள் கிடைக்கும். குறைந்தபட்சமாக 120 இடங்களை பெறுவதால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. எதிர்க்கட்சியில் போட்டியிடுகின்ற மகா கட்பந்தன் மெகா கூட்டணியான ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணிக்கு இந்த குறைந்தபட்ச பெரும்பான்மையான 122 இடங்கள் கூட கிடைக்காமல் 112 இடங்களாக அதிகபட்சம் கிடைக்கும். குறைந்தபட்சமாக அவர்களுக்கு 93 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று கணிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 69 முதல் 78 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி மிகவும் மோசமான நிலையில் 9 முதல்
17 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுக்கு 12 இடங்கள் முதல் 14 இடங்களும், மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 1 இடமும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 இடமும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர தனித்து போட்டியும் AIMIM ஒவைசி கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி முதலியவை ஒட்டுமொத்தமாக 8 முதல் 10 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியான பாஜக மற்றும் நிதிஷ்குமார் கூட்டணியானது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது.